அருமையான தேவச்சனமே, இந்த ரெஸ்டோரேஷன் சாதாரண விஷயம் அல்ல. ஆதாம பத்தி தெரிய ஆண்டவருக்கு அவன் திரும்ப மாட்டான். ஆதாம திரும்ப மாட்டான். ஸ்ட்ராங் ஒரு பிரகடனப்படுத்தினார். என்ன பிரகடனப்படுத்தினார்? உன் வேர்வை நீ திரும்ப மட்டும். அதான் அவனுக்கு வேலை. தேவச்சனமே, நாமளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஒருவேளை வேர்வை சித்திரமொழியை கெஞ்சி கூத்தாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமியில. Is it the proposal of the God? இதான் தேவனுடைய தீர்மானமா? இப்படிதான் வாழணும் என் பிள்ளைகள்லாம், கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் இப்படிதான் நாடக நடிகை ஒரு மேடை போல இருந்து அவர்கள்லாம் நான் நடித்து அவர்கள் உண்ணுவார்கள் அப்படின்னா போட்டுக்குது பைபிள்ல. It is a wonderful opportunity to examine how the scripture says about me. இது நமக்கு ஒரு மகத்துவமான ஒரு அனுபவம். இந்த வேதாகமும் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை. அல்லேலூயா. It is not an ordinary history, it reveals his stories to us. இது சரித்திரமாக இல்லது, அவருடைய சரித்திரம். It is not generally history. ஹிஸ்டரியை பிரிச்சு பார்த்தீங்கன்னா his story தான் ஹிஸ்டரியா மாறுது. சோ அவருடைய சரித்திரம் என்ன, அந்த சரித்திரத்துல உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன என்பதை தான் ஆராயுகிற அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதம் சொல்லுது யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no different shadows from our Almighty God. நம்முடைய தேவனிடத்திலிருந்து எந்த விதமான சாதாரண நிழலின் ஆட்டம் எல்லாம் கிடையாது அவர்கிட்ட. நம்மள அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வழியாக தான் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது அவரை காட்டிலும் இன்னும் நம்ம அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறவராய் நம்மளை வைத்திருக்கிறாராம். சரி, வேதம் சொல்கிறது ஏன் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறல, அவைகளை தான் நாம இன்னைக்கு ஒரு ஆங்கிள் பார்க்க போறோம். நாம் பார்க்கிற விதங்கள் எல்லாம் இட் இஸ் a teaching for me. அது எனக்கு கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கு தருகிறது என்று யார் விசுவாசத்தோடு வேதத்தை பார்க்குறீங்களோ அவங்க மாத்திரம் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பிரீச்சிங் பாதி தூக்கத்துல கூட கேட்டுக்கிட்டு இருந்தா அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் வண்டி உள்ள. ஆனா இதுக்கு நம்முடைய ஆத்ம ரீதியில விழித்திருந்து நீங்க இதை கற்றுக்கொண்டாதான். ஏன் கேட்டீங்கன்னா வேத வார்த்தை அது சாதாரண இட் இஸ் a powerful one. அது மிக வல்லமையானது. நீங்க பெற்றுக்கொண்டா நீங்க தேறிடுவீங்க, நீங்க பெற்றுக்கொண்டா விடுதலை பெற்றுவீங்க, நீங்க பெற்றுக்கொண்டா தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இருந்து அநேகர் இடத்துல உங்களுக்கு உண்டாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறதாக இருக்கும். அதனால இந்த வார்த்தை என்ன செய்யும், உங்களுக்குள்ள இறங்காது, அவ்வளவு சீக்கிரமா இறங்காது. இந்த ஃபில்டர் ஏகப்பட்ட ஃபில்டர் ஸ்டேஜஸை கொண்டு இருக்கிறது. இது படிப்பினை என்று நீங்க இறங்கினீங்கன்னா 50 நாள்ல சொல்றார், இளைப்படைந்தவனுக்கு அவர் சமைத்து கேட்ட வார்த்தை சொல்ல அவனுக்கு கல்விமானி நாவை தந்துகிறார், காதுகள் கேட்கத்தக்க காலைதோறும் அவர் தான் நம்முடைய செவிகளை திறக்கிறார். செவிகள் திறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க நினைச்சீங்கன்னா the world will accommodate through your ears to the top heart called as our brain and enters into the second heart which is the real heart which actuates the blood to 42,750 kilometers of nervous system. இந்த வார்த்தைகள் இந்த காதுகள் வழியாய் சரியாய் கேட்கப்படுமானால் அது தேவன் திறக்கப்பட்டிருக்கிற அந்த காதுகள் உடையவர்கள் நாங்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தையானது காதுகள் வழியாக முதல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளைக்குள்ள போய் it is being energized by the Lord. அது தேவனால் வலுவூட்டப்பட்டு அந்த வார்த்தையானது உண்மையிலே இருக்கக்கூடிய பிசிக்கல் ஹார்ட் ஆகிய இந்த இருதயத்துக்குள்ள போய் 42,750 கிலோமீட்டர் நரம்பு மண்டலத்தை கொண்டிருக்கிற சரீரத்துக்குள்ள போகும்போது ஒரு உறுப்புகளும் ஒரு அவயங்களும் அது வீணாகாது. கேன்சர் ஏன் சுகமாகுது? without medicines. The word enters through his ears to the ears and
and to the real flesh and heart, அதுல இருந்து அந்த ரத்தம் வலுப்பெற்று அந்த கிட்னிக்குள்ள போகும்போது the kidney gets transformations. Information சிந்தைக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய அவயங்களுக்கும் உறுப்புகளுக்கும். வெளியே தெரிவதெல்லாம் அவயங்கள், உள் இருப்பதெல்லாம் உறுப்புகள். அல்லேலூயா. அவயம் தான் அழகு கொடுக்குது. ஆனா உள்ள கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அவயங்களையே சீர்படுத்துறது உள்ள இருக்கிற உறுப்புகள். அது பார்க்க தெரியாது. அழகா இருக்கும், கலரா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இந்த அவயங்கள். இது எதனால வலுப்பெறுகிறது? இதை கிழிச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற உறுப்புகளை கொண்டு. அல்லேலூயா. அது எதை இயக்குது? தேவனுடைய வார்த்தை உள்ள போய் அந்த சரீரத்தை இந்த இரத்தங்கள் மூலமாய் உருவாக்குகிற பொழுது it gains the power of the Almighty. சர்வ வல்லவருடைய வல்லமைகளை இந்த உறுப்புகள் பெற்று அவயங்கள் அழகாக தெரிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விசேஷம், the word is called as restore. இந்த வார்த்தையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க. அநேக காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். பட் மக்கள் அவைகளிலே நாட்டம் போகவில்லை. இந்த வெளியே தெரிகிற அவயங்களுக்கு போடுறான் பவுடர், அதுக்கு போடுறான் மேக்கப், வெளியே தெரிகிற உடம்புக்கு போடுறான் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ். லேடிஸ் எடுத்தீங்கன்னா பலவிதமான உபகரணங்கள் உள்ள ஆடைகள் இருக்கு. ஆனா உள்ள இருக்க ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது மிக குறைவான ஒரு ஆகாரம் தான் போய் சேரும். தேவச்சனமே, ஆண்டவர் இந்த புத்தகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இங்க எழுதியிருக்கிறேன் நான் 1073 முறைகள் 952 வசனங்கள்ல இந்த ரெஸ்டோரேஷன் அப்படி குறித்து தான் பேசப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார் வார்த்தை ஆண்டவர் இந்த ரெஸ்டோரேஷன். இங்கே இந்த ரெஸ்டோரேஷன், இந்த ரெஸ்டோர் என்கிற பலவிதமான அர்த்தங்கள். அதில் ஒன்று டு டர்ன் பேக், இன்னொன்று ரிட்டர்ன், இன்னொன்று ரிப்பென்ட், இன்னொன்று ரெஃப்ரெஷ், இன்னொன்று ரிப்பேர், புட் பேக், டிரா பேக் அண்ட் கிவ் பேக். இப்படி பலவிதமான அர்த்தங்கள். இப்போ தேவன் நம்மளோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனம் என்னவென்றால், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால். இங்கே வேதம் சொல்லுகிறது தெளிவாக, God is speaking to Adam. யாரோடு கூட பேசுறாரு? ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தானே. நீங்களும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். இப்ப நாமும் இந்த வேத வசனத்தை நாம் இதை விசுவாசிக்க வேண்டிய அவசியத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். வாசிக்க கேட்போம் வேண்டுமாக. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். நீ பூமிக்கு திரும்ப மட்டும். உன் முகத்தின் வேர்வையால். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அருமையான தேவச்சனமே, it is one of the covenant the Lord spoke to Adam. ஆதாமோடு கூட பல விதங்களிலே பேசின தேவன். He was very much had affinity to have all types of relationships. ஆதாமோடு கூட பல விதங்களிலே அவர் பேச பிரியப்பட்ட ஒரு தேவன். ஆனால் இங்க வேற எதையோ ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கையை ஆதாம் மேல வைக்கிறார். ஆதாம் புரிந்து கொள்ளும்படி வைக்கிறார். ஆதாமுக்கு எவ்வளவு புரிந்ததோ புரியலையோ அது நமக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்துல இந்த 2024ஆம் வருஷத்துல இந்த நாள்ல நம்ம நிக்கிறோம். ஒருவேளை ஆதாம் அன்னைக்கு தவறு விட்டாரோ என்னவோ தெரியாது. ஆனா நாம இதுல இருந்து தவற கூடாது என்பதற்காக தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஐயா சொன்னாங்க, ஏகப்பட்ட செலவு தான் இந்த மீட்டிங். இத்தனை ஏசி ஓடுது, கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல வெறுமன செலவு, ஆகார செலவு இருக்கு, காணிக்கைகள் இருக்குது, நேரங்கள் இருக்குது. இந்த மெசேஜை எடுக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் இந்த மெசேஜை எடுக்கிறோம். பட் when it is being proclaimed, இது
இங்கே பிரகடனப்படுத்தப்படுகிற பொழுது அது எவ்வளவு ரீச் ஆகுது எனக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது 99 நீதிமான்களுடைய மனம் திரும்புதலை காட்டிலும் ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலை பரலோகமே. அட்லீஸ்ட் ஒரு பர்சன் இந்த இடத்துல மனம் திரும்பணும். இந்த வார்த்தைகளை மனம் திரும்புவது என்றதை காட்டிலும் ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு மகிமை தான். மனம் திரும்புதல் ஒருவேளை சமயத்தில் பொய்யா கூட போயிடும். ஆனா மறுரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டோம்னு வைங்களேன், அதுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் தேவச்சனமே ஃபர்ஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் நம்மளுக்குள்ள பாஸ் பண்ணணும். ரெசல்யூஷனா என்னன்னா, ஒரு கமிட்டி 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானத்தை 10 பேர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? 10 பேருமே அந்த பேப்பர்ல கையெழுத்திடுவார்கள். அதே போலதான் இங்க ஆண்டவர் ஆதாமோடு கூட ஒரு ரெசல்யூஷன் போடுறாருங்க. என்ன ரெசல்யூஷன் போடுறாரு? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால். ஆதாம சற்று சிந்திக்க வைக்கிறார். நம்மளை பத்தி சிந்திக்கிறது இல்லை. ஜுரம் வந்தா டாக்டர் பத்தி தான் சிந்திக்கிறோம். பசி வந்தா சோறை பத்தி தான் சிந்திக்கிறோம். ஏன் பசிக்கு எனக்கு சோறு கிடைக்கல அப்படிங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஏன் என் உடம்புக்கு ஜுரம் வந்தது அப்படிங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை. நான் சொல்றது விளங்குங்களா? பசி வந்தா எதை சிந்திக்கிறோம்? இன்னைக்கு ஆப்பமும் பாயாவும் இருந்தா இந்த பசிக்கு ருசி எப்படி இருக்கும்? அதேதான். அட ஜுரம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனா எனக்கு இந்த ஜுரம். ஏன் ஜுரம் வரும்போது இப்படி திங்க் பண்ணா என்ன? இயேசுவின் நாமத்துல இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மவன். அதுதான்டா இந்த ஜுரம் எனக்குள்ள எட்டி பார்த்திருக்குது. அப்படி யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அது பசி வருது. வானமும் பூமியும் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போய் திருடிடாதீங்க. கேக் ஷாப்ல ஒரு டப்பா தூக்கிட்டு வந்துடாதீங்க. தேவச்சனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, you have been made out of the dust. ஆதாம பார்த்து என்ன சொல்றாரு? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவன். எங்கேயாவது ஒரு மண்ணை தூக்கிட்டு நீ சொல்ல வந்துருமா? அதுவா? எதா பிடிச்சி வை, இப்படி வச்சிரு, அது பேரை சொல்லி வா, நான் வந்துருதாது. வருதாயா? வரும். அது வராதா? சந்தேகமா சொல்ல வருங்க, வராது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, God proclaims. அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஆதாமே நீ மண்ணில் இருந்து எங்க எடுக்கப்பட்டிருக்கிறாரு? தேவச்சனமே, உன்னை சிருஷ்டித்த தேவனிடத்தில் நீ ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் you have to confess with you. உனக்குள் நீயே ஏற்றுக்கொள்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். நம் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். The restoration take place when you confess yourself, I have been identified from the dust. மண்ணில் இருந்தா நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் தவிர வேற எதுலயும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ரெஸ்டோரேஷன் இங்க தான் ஆரம்பிக்குது. உன்னுடைய இந்த எழுதப்பட்ட எழுத்துக்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால், நீ டாக்டர் படிச்சவன் இல்லை, நீ இன்ஜினியர் படிச்சவன் இல்லை, நீ ஊழியக்காரன் இல்லை, நீ யார்? நீ இத சொல்லல. சர்வ வல்லவருடைய நிழல்ல நீ நிக்கிறதுக்கு லாய்க்கில்லை. வேணா 91 வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வீடு ஓட்ட வீடு தான் வீடு. பசி உள்ள மாத்திரம் தான் நீ. தரித்திரவன் தான். வெற்றி வராது. ஏன்? ரெஸ்டோர் இந்த பவர்ஸ ஆதாமுக்கு புகட்டினார். ஆனா நம்மளும் ஆதியாகமத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஆதியாகமத்தை எந்த வருஷம் சொன்னாச்சு எனக்குக்காக. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஏங்க அது எனக்கு தெரியாதா? அப்போ உனக்கு எதுக்கு தான் வந்திருக்கு? நீ எதெல்லாம் ஜெயிச்சிருக்கிற? தேவச்சனமே,
இங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு பின்பாக ஒன்றை சொல்லுகிறார். நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். தேவச்சனமே, இங்கதான் பிராபலத்தினுடைய கட்டத்தை உள்ள சொல்றாரு. தம்பி, மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட விதத்துக்கும் உருவாக்கி கொண்டு வைத்திருந்த காலங்களுக்கும் உன்னை ஏதேன்ல நான் நடத்தின நடத்தை வரைக்கும் நான் இப்ப உனக்கிட்ட பேசிட்டேன். இப்பதான் செகண்ட் சான்ஸ் பேசுற. முதல் சான்ஸ்ல நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாயே, அப்போ ரிசல்ட் என்ன? அதிலிருந்து உன்னை நான் சொல்லி 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 வந்துட்டேன். இப்ப நான் சொல்றது ரெண்டாவது. நான் கொடுத்த அதிகாரம், நான் கொடுத்த மகிமைகள் எல்லாம் உனக்குள்ளதான் இருந்தது. எதுக்குள்ள? இந்த மண்ணுக்குள்ள. இப்ப ஆதாமுத்தை இப்ப வேற எதையோ ஒரு டிஸ்கவர் பண்றார், எதையோ அவர் திறந்து காண்பிக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, நீ பூமிக்கு திரும்ப மட்டும். இப்பதான் அவனுக்கு யோசனை பண்றான். இதுவரையில் அவனுடைய ஆயுஷ் காலங்களை பத்தி அவனுக்கு தெரியாது. நடக்க போற சம்பவம் அவனுக்கு தெரியாது. இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தெரியாது. போராட்டங்கள் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சராசரி ஆண்டவர் ஏதோ ஒரு கிரியேஷனா தான் நான் இருக்கேன்னு பார்த்தான். இந்த சராசரி கிரியேஷன்ல தான் அங்க இருக்கிறது எல்லாம் ஆண்டு கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றிருந்ததை அவன் உணர்ந்திருந்தான். அங்க புலி அவனை கடிச்சுதா? சிங்கம் அவனை பீரிட்டுதா? நத்திங் வாஸ் தேர். இந்த மண்ணு அவ்வளவு பவர்ஃபுல்லா வைத்திருந்த தேவன் இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ திரும்பும்படி. என்ன ஆகுது? ஒரு கிளாக் டோட்டலா 24 hours மாறுது. இங்கே ஒரு சிந்தனைக்குள்ள வருகிறார் ஆதாம். சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை சொல்லி அடுத்த வேர்டினுடைய ஆரம்பத்துக்கு முன்பாக பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவஜனமே, உன்னையும் என்னையும் அப்படிதான் ஸ்பெஷலா உருவாக்கி இருக்கிறார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அந்த பவர் ஆஃப் அனாயிண்டிங்கும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருந்த பவர் ஆஃப் அனாயிண்டிங்கும் வித்தியாசம். இங்கே ஆதாம் பரிபூர்ண ரட்சிப்புல இருந்த ஆண்டவருக்குள்ள, ஆனா அவனுடைய ஸ்டேட்டஸ் பிரச்சனையினால என்னாச்சு? இப்ப அவன்கிட்ட பேசுறாரு, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீ இழந்துட்ட. ஆனா நாம ரட்சிப்பின் பாத்திரத்தை இழந்தவர்களா இருந்தோம், நமக்கு அதை கொடுத்தவர் அவர் மாறி இருக்காரு. ரெண்டு டிஃபரன்ஸும் புரியுதா? ஆதியாகமத்துக்கும் இப்போ வாழுகிற நம்முடைய வாழ்வுக்கும் அங்கே ரட்சிப்பின் பாத்திரமாகவே அந்த உரிமைகள் எல்லாமே ஆதாமுக்கு இருந்தது. அதை இழந்தான் அவனோட பேசுறார். இப்போ இழந்து இருக்கிறோம், இப்ப நம்மளோட பேசுறார். ரெண்டும் வேற வேற கான்செப்ட். தேவச்சனமே, இந்த ரெஸ்டோர் we are called to turn back what has happened. இதுவரை என்ன நடந்திருக்கிறது, எதை கொண்டு இந்த ரெஸ்டோரை கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். போதும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதைகளில் என்னை. இங்கே அருமையான தேவச்சனமே, ஆதியாகமம் 3:19 சொல்றாரு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இங்கே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல விதமான பவர்ஸ் இரண்டாவது பகுதியிலிருந்து கேன்சல் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் பெற்றிருந்த சகலமும் இங்கே ஆண்டவர் கட் பண்ணி அவனை நெகட்டிவ் உண்டான ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூல கொண்டு போய் விட்டுறார் ஆண்டவர். தாவீது இதை உணர்ந்தவராக
தேவனால் முழு இருதயம் என்று சொல்லப்பட்டவர். ஆண்டவர் சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்றாரு? என் இருதயத்திற்கு முழு இருதயமாக இங்கே தாவீதை ஆண்டவர் பார்க்கிறாரு. இங்க அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. What are that righteous? அந்த நீதி என்ன? ரெஸ்டோரிங், தேவனுடைய நீதி. உங்களை திருப்பி ஆதி நிலைக்கு கொண்டு வருகிறவர், திரும்ப செய்கிறவர், உங்களை மனமாற்றத்துக்குள் கொண்டு போகிறவர், உங்களுடைய பிரகாசமா உங்களுடைய பழைய காரியங்களை புதிய காரியங்களுக்குள் கொண்டு போகிறவர், நம்மை சீர்படுத்துகிறவர், மறுபடியும் சீர்படுத்தி இருக்கிற இடத்துல உட்கார வைக்கிறவர், மறுபடியும் இருக்கிற இடத்திலிருந்து எங்கு சென்று வர வேண்டுமோ டிரா பேக் குள்ள நம்மளுக்கு நடத்துவர், கடைசியாக நம்ம சீர்படுத்தி நம்மையே நமக்குள் ஒப்படைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. So restoration takes so much of parts in our soul. நம்முடைய ஆத்மாவில் பலவிதமான நிலை பாடுகளை கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த ஆதியாகமம் 3:19 மண்ணுக்கு திரும்புகிற அனுபவம் உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு, இனி வரப்போறவர்களுக்கும் உண்டு. ஆனால் இவைகளை வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்க அறிந்தாதான் மண்ணினுடைய குவாலிட்டி, மண்ணுக்கு போகிற தன்மைக்கு முன்பாக இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய அறியாமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற அனுபவங்களை நீங்களும் நானும் பெற்றாதான் நமக்கு உண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பரீட்சைக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிக்கவே இல்லை, எங்க போய் பரீட்சை எழுதுறது? ஆனா இந்த புஸ்தகத்தை பத்தி தெரியும், இது சாம்சங் புஸ்தகம், இதனுடைய விலை இவ்வளவு, இதனுடைய ஜிபி இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா ஆபரேஷன்ஸ் ஒண்ணு இதை பத்தி தெரியும். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வேதாகமும் கையில இருந்தோம். ஏதாவது சங்கீதம் 23:91 டெய்லி நீங்க படிச்சனால எல்லாம் அறிந்ததா ஆகிவிட முடியுமா? அப்ப நான் 61 புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமே. 61க்கு பதிலா இந்த 2 பேப்பர்ல எழுதி இதுதான்டா பைபிள் உங்க கையில கொடுத்துருப்பாங்களே. தேவச்சனமே, ஏன் இங்கே மறுபடியும் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்பாக நெற்றியின் வேர்வைகளினாலே நீ ஆகாரம் புசித்திருப்பாய் என்று சொல்கிறார். இங்க வேத ஞானிகள் சொல்றாங்க, due to the curse there is fall in all prosperity. எல்லா விதமான மகிமையான ஆசீர்வாதங்களிலிருந்து இங்கே ஆதாம் ஒரு கட்டுக்குள் கட்டப்பட்ட நிலையாக அது சாபமாக மாறப்பட்டது. அது மாத்திரமல்ல தேவச்சனமே, the God says about intermediate part take of human mankind. the intermediate take part என்று சொல்வார்கள். அவனுடைய பிறப்புக்கும் தேவன் அவனை பற்றி சொன்னதுக்கு அப்புறமும் தேவன் முடிவை குறித்து சொன்னதுக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் தான் இன்டர்மீடியேட் பார்ட் டேக் லைஃப். நம்முடைய வாழ்விலே உள்ள இருக்கக்கூடிய நடுவுல செயல்பட வேண்டிய செயல்பாடுகள். இப்போ தேவச்சனமே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நாம் பார்க்க போறோம். இப்போ இந்த காரியங்கள் ஆதியாகமம் 3:19 புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொல்லி? சோ அதை நீங்க உணர்ந்தாதான் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வேதத்தை வாசிப்பதனால் அல்ல, வேதத்தை தியானிப்பதனால் அல்ல, வேதத்தை உணர்கிறதுனாலே it works in your heart. அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, எனக்கு இந்த மறுரூபம் தேவை, எனக்கு இந்த டர்ன் பேக் எனக்கு தேவை. என்னுடைய காரியங்கள்ல கடைசியா கிவ் பேக் என்கிற அனுபவத்துக்குள்ளாக நான் வரணும் என்கிற சிந்தை உங்களுக்குள்ள டீச் பண்ணப்படணும். அது பிரசங்கமா இருக்கக்கூடாது,
பிரசங்கம் இதை முடிச்சுட்டு வெளியே போய் நல்லா இருந்ததில்ல, இன்னைக்கு ஜம்மன் இருந்தது. இல்லை என்ன சாப்பாடு எனக்கு தெரியாது. அந்த சாப்பாடு பிடித்தவங்க சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பிரமாதம் பிரதர் அருமையா செய்தான்னு சொல்லிட்டு போவாங்க. அது ருசி. ஆனால் அதையெல்லாம் தாண்டினது தான் இது. இந்த வார்த்தைகள் உங்களுடைய சரீரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. உள்ளார்ந்த மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டது. நம்முடைய மனக்கண்களுக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம பார்க்கிற இந்த பார்வைக்கு உண்டானதல்ல. திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். இவைகள் முற்றிலும் வேறுபட்டிருக்கிற கருத்துக்கள். சோ இது ஆதாமுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? நீ மண்ணுக்கு திரும்பாய், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். அவருக்கு ஒரு ஆன்சரை போட்டார் ஆண்டவர். என்ன ஆன்சர் போட்டிருப்பாரு? ஆதாமுக்கு என்ன ஆன்சரை போட்டிருப்பாரு? யாராவது சொல்ல முடியுமா? சும்மா சொல்ல, நம்ம எல்லாரும் வாங்கி இருக்கிறோம் அந்த ஆன்சர். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல அந்த மார்க் வாங்கி இருக்கோம். ஜீரோ தான் போட்டார் ஆண்டவர். ஏன்னா டோட்டல் கான்செப்ட் அவுட். அதான் ஜீரோன பெரிய ஜீரோவை போட்டு அமிச்சிட்டார். ஆனா நம்மள கற்றுக்கொள்ளுகிறவளாய் நம்மள மாத்திருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா இப்ப டியூஷன் தான் நமக்கு நடக்கிறதெல்லாம். இது மெயின் ஸ்டடி. பைபிள் வந்து மெயின் ஸ்டடி. இப்ப நம்ம பிரசங்கம் கேட்கறது, இது மாதிரி வார்த்தைகள் கேட்கறதுலாம் என்னன்னா டியூஷன். அப்பா அம்மா படிக்காத குழந்தைய டியூஷன் போய் சொல்லுவாங்க, ஏன்னா இவங்க கொஞ்சம் மக்கு தான், உண்மையிலே மக்கு தான்னுவாங்க, வெறும் மக்கு சொல்ல மாட்டாங்க. அப்பதான் டியூஷன் மிஸ் கேர் எடுப்பாங்க. டீச்சர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அடிச்சிடக்கூடாதுக்காக என் பையன் நல்ல பையன் தாங்க, கொஞ்சம் மறந்துடலாம். அங்க எப்படி வார்த்தை, டியூஷன்ல எப்படி வார்த்தை? ஏன்னா டியூஷன் அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு, டியூஷன்கார அம்மாவுக்கு இந்த ஃப்ரெண்டோட பையன் இது, அதனால அடிப்பாங்களா? அதனால உண்மையை சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? பையனுக்கு சுத்த சைபருக்கு மக்கு பிளாஸ்டரி தான். டீச்சர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, முட்டியில் அடிச்சிருவாங்க. இல்லைங்க, பையன் அருமையான பையன் மிஸ். என்ன மேம், அவனுக்கு வந்து படிப்பான் மறந்து. தேவ ஜனமே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஸ்கூலா டியூஷனுக்கு வந்திருக்கிறோம். அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் எப்படி சுத்தமான ஜீரோ, சுத்தமான ஜீரோ. சோ நம்ம டியூஷன் மிஸ் கிட்ட நம்ம சொல்லிக்கலாம், ஆவியானவர் தான் நம்ம டியூஷன் மிஸ். இப்ப அவர் தான் நம்மள நடத்த போறார். சோ நோ ப்ராப்ளம். நீங்க வந்து ஜீரோ பக்கத்துல உங்களுக்கு இன்னொரு ஜீரோ அந்த சைட்லயே போட்டு இந்த சைட்லயே போட்டு வரணும். தெரியுதுன்னா 100க்கு 100 நம்மளால மாற முடியும். அருமையான தேவ ஜனமே, இங்க வேதம் சொல்லுகிறது, now we know that each person is in need of restored back to God. இந்த restored நிலை, திரும்பி வழுகிற நிலைமைக்கு நாம எல்லாம் பாத்திரவான்கள் என்றுதான் நீங்களும் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த அனாயிண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆதாமோட பேசின அதே வார்த்தை, ஆதாம சிருஷ்டிக்கப்பட்ட போதே ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தார். இப்ப நம்மகிட்ட இல்ல, இப்ப நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவரை நாம ஆயத்தமாகிறோம் தேவை. ஆனா ஆதாமுக்கு இருந்தது டோட்டலா கட்டளைப்படி கேன்சல் பண்ணி அவனை விட்டார். விளங்குதுங்களா? தியாலஜிக்கல் பாயிண்ட் இதா. அப்பதான் நீங்க உருப்படியான ஒரு கிறிஸ்தவனா நிக்க முடியும். இல்லைன்னா உருப்படாத கிறிஸ்தவன். ஏன்னா டியூஷன் மிஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்க, டேய் ஒண்ணு தெரியாது, இதுதான் ஒண்ணு. இவர் எத்தாவது படிக்கிறாரு, ஆனா 5வது படிக்கிறார். இவர் படிக்கிறது பெரிய கிளாஸ் 5, ஆனா 1ன்றது அவருக்கு அதே தாங்க. இப்போ ஆதியாகமம் தான். அட உங்களுக்கு தெரியாத ஆதியாகமா அது? ஆனா அதுதான் தெரியல. கர்த்தர் நல்லவர் என்பது PhD ரேங்க். அது கர்த்தர் நல்லவரா கேட்டாரா? அது PhD, அது தெரியும். ஆனா எப்படிப்பா நல்லவர் அவரு, அதுதாங்க தெரியல. அவர் நம்மை
ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை மீண்டும் ஆதி நிலைக்கு என்னை மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் 1ஆம் கிளாஸ் படிப்பு, சரிங்களா? ஆனா நீங்க எல்லாம் என்ன படிச்சிட்டீங்க? PhD படிச்சிட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டீங்க. சோறு கொடுக்குறாரு, கடனுக்கு ஜெபிச்சா கடன் போகுது, எப்படி எப்படியோ நடக்குது நீங்க கேட்டா. ஆனா அதெல்லாம் கொடுத்துருவாரு. இப்ப ரெஸ்டோரேஷன் நீங்க இன்னும் கேட்கல. ஏன்னா இதை பத்தி நமக்கு 1ஆம் கிளாஸ் பத்தி இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்றால், just like a shepherd, ஒரு மேய்ப்பனை போல God wants to pull us, நம்மை திரும்ப இழுத்து back towards his restoration of our soul. நம்மளை இழுத்து இந்த ஆதாம் ஏமாந்தான் பாருங்க ஒரு ஸ்டேஜ்ல, இப்போ கொண்டு போய் இந்த இடத்துல நம்மளை வைக்க வைக்கிறார். அவர் ரட்சிப்பு என்கிறதை அறியாமலே அவனுக்கு பவர்ஸை கொடுத்திருந்தாரு. உடைக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை இன்னைக்கு அழைத்திருக்கிற தேவன் இப்போ பல யுகங்களை தாண்டி நம்மளை கொண்டு போய் எங்க கட்டாச்சோ அதுக்கு முன்னாடி உள்ள பொசிஷன்ல நம்மளை கொண்டு போய் நிக்க செய்யணும். அது பேர் தான் ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா. தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, இப்ப வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23:3-4 வசனத்தை சேர்த்து, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அறிவியான தேவச்சனமே, what is the task of experience given to us? நமக்குள் ஒரு வல்லமையான ஒரு அனுபவத்தை இங்க தாவீது பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் ரெஸ்டோரேஷனுடைய ஆரம்பம். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு பயப்படேன். எந்த லூசிபருடைய ஆவி, அது ஏவாள் மூலமாகவோ ஆதாம் மூலமாகவோ இனிமேல் என்கிட்ட வர முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற restoration is entirely different. God wants me to turn back towards him. அவர் என்னை எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு நேராக திரும்பி பார்க்கிற அனுபவமே தவிர லூசிபர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நேராக என்னை திரும்பி பார்க்க அவர் அழைக்கிறார். Only to turn back towards the Almighty God. அதான் restoration. தாவீது அதை தான் பிரகடனப்படுத்தினார். தாவீது அந்த வல்லமையை தான் தனக்குள் இருப்பதை இங்கே சங்கீதம் 23 பதிவு செய்கிறார். அந்த பதிவு அது ஜெபம் அல்ல. It is the power of பிரகடனப்படுத்துகிற அனுபவம். It is the power of proclamation. அல்லேலூயா. நிறைய பேர் சங்கீதம் 23 சரியான ஜெபம் ஜெபித்தார் அப்படி என்று தாவீதை குறித்து சொல்லுவார்கள். தேவச்சனமே, அது தவறு. It was a declaration from David. அது ஒரு தீர்மானமாக, அது சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாக பிரகடனப்படுத்துகிற அனுபவத்தை தாவீது பெற்றிருந்ததை அங்க உணர்வின் ரீதியாக இங்கே பதிவு செய்கிறார். சங்கீதம் 23 ஆதாம் பதிவிடப்பட வேண்டியதை இங்கே தாவீது மூலமாக. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அன்று தாவீதின் மூலமாய் பதிவாக்கப்பட்டதை இன்றைக்கு உங்க பேர் சொல்லுங்க, பெஞ்சமின் சாலமோன் ஆகிய நான் உமக்கு முன்பாக பதிவிடுகிறேன். விசுவாசிக்கிறீங்க? ஏதனுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம். விசுவாசத்தில் நம்ம இங்க இல்ல. Our program has started. Now we have been turned back. Hallelujah. அப்படியே 360 degrees இல்ல, 180 degreesல திரும்பிங்க வந்துட்டோம். வந்து இங்க நிக்கிறோம். தாவீதுக்கும் போராட்டங்கள், பல பிரச்சனைகள், ஆடு மேய்க்கிற இடத்துல பல
கிரியைகள் அவனுடைய வாழ்வில். ஆனா இங்க சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும். இப்ப சொல்றார், என்னுடைய டோட்டல் கான்செப்டை நீங்க அழகா இருக்கிறீங்க. இந்த ரெஸ்டோருடைய ஹீப்ரு வார்த்தை ஷுப். வார்த்தை என்ன சொல்றது? ஷுப். ஷி வாவ் பேத். 3 வடிவமைப்பான எபிரேய வார்த்தைகளை கொண்டது. இவர்களுக்கு நியூமரிக் வேல்யூ ஷீனுக்கு 300, வாவுக்கு 6, பேத்துக்கு 2. 3 எதிர்ச்சிங்களா 308. 11 என்பது 11வது எழுத்து காஃப். பாம், the palm of the hand. ஆண்டவருடைய அந்த palm of the hand தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ரிட்டர்ன் பேக் வருகிற பொழுது உங்க வாழ்வு ஆதாமை போலல்ல. நீங்க திரும்பி பார்க்கிற பொழுது தேவனுடைய கரங்கள் உங்களுக்கு தெரியாது. The palm of the hand is being revealed to you. அங்கே ஏவாள் திரும்பி பார்த்தது ஒரு லூசிபரின் கரங்களை, லூசிபரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். But now we are being hidden under the name of the Yeshua. ஜீசஸுக்கு பின்பாக நடக்கிற அனுபவம். எப்படி நடக்கிற அனுபவம்? வாவ் என்பது ஆணி, சிலுவையின் தியானத்தை காண்பிக்கிறது. சிலுவையிலே ஒப்படைக்கப்பட்ட உன்னுடைய பாவம், சாபம், பாரம்பரிய கட்டுகள். இங்க ஆதாமுக்குள் என்ன இருந்தது? Due to the curse there is fall in all prosperity. Prosperity னா என்ன? செழிப்பு. Adam went into the negative prosperity. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக பிசாசின் தந்திரமுள்ள ஆசீர்வாதங்கள். அதான் எமோஷன்ஸ், ஆக்டிவிட்டி, தாட்ஸ், இந்த வில், இது எல்லாமே மனித ரீதியாக அவனுக்கு உருவாக்கப்பட்டது. இப்ப அந்த மனுஷ ரீதி அல்ல, உன்னுடைய சோல் அங்க உள்ள இருந்து புறப்படுகிற ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக தேவன் தன்னை கொடுக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. So the shab represents the palm of the hand. இந்த கரங்களில் இருக்கிற இந்த எழுத்தினுடைய வடிவமைப்பு இதுதான். இதான் இந்த எழுத்தினுடைய இந்த ஷப்னுடைய மீனிங். இப்ப சத்தத்தை கேட்டு திரும்பினா யாருடைய கரம் தெரியுது? ஆண்டவருடைய கரம். அதனாலதான் அவர் சொல்றாரு ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை மீகா 4:4 சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயம்படுத்துவார் இல்லாமல் தங்குவான், கர்த்தராகிய சேனைகளுடைய வாயுதை இங்கே பிரகடனப்படுத்துகிறார் தாவீது. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், பக்கம் 262-63. வாசிக்க கேட்போம். 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலாக. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அருமையான தேவஜனமே, the two concepts Apostle Paul
reveals to the people of Galatians. ரொம்ப உன்னதமான ஒரு சத்திய வார்த்தைகளை பதிவிடுகிறார். Very natural, very much supernatural, very much holy and very much determined by the Lord. இது வேதம் வாசிப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் போலவோ அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பதிவிடை போல தான் உங்களுக்கு தெரியும். But God has great insights within itself. இங்கே வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டான். Adam was caught because of a criminal action against the Lord. ஆதாம் தேவனுடைய கட்டளைகளை மீறினவனாக, தேவனுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தின ஒரு கல்பிரிட்டாக தான் இருக்கிறார். It was the determination of the Holy Father revealed to him when he was given breath and made as a living man in this world. அவன் சாகிறதுக்காக ஆதாம் சிருஷ்டிக்கப்படவில்லை, as a living man. சொல்லுங்க, living man. அவன் ஜீவன் உள்ளவனாகவே அவன் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான். பட் காரியம் மாறுதலாக நெகட்டிவாக முடிந்தது. இங்கே வேதம் சொல்லுகிறது, you have been identified specially. நீங்கள் எல்லாரும் மிக வித்தியாசமாக தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆடா மாடா, நீங்க மனுஷன், நிச்சயமா வித்தியாசமானவங்க தான். கண்டிப்பா. இப்போ வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்க அப்படி வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் உள்ளத்தின் உணர்வு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க லைஃப் டர்ன் பேக்குக்கு ரெடி. இப்ப சொல்றாரு, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிய நீங்கள். வசனம் உங்களை எப்படிலாம் வர்றீங்க பாருங்க. உங்க பார்வைக்கு முன்பாக அன்னைக்கு தேவன் எப்படி ஒரு நெகட்டிவா ஆதாம பார்த்தாரு. ஆதாம் நல்லவனா பார்த்தாரா கெட்டவனா பார்த்தாரா? அவன் செயல்படி கெட்டவனா, அவன் நல்லவன் தான், ஆனா கெட்டவனா மாறிட்டான். ஒரு ரெஸ்டோரேஷன், ஒரு ரெஸ்டோர் ஆகுது, ஒரு ரிவைவலுக்குள்ள, ஒரு எழுப்புதலுக்குள்ள வர விரும்புகிறாயா? How can you enter the territory of the blessings of the Lord? தேவனுடைய prosperity இழந்து போன ஆதாம், நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா அதை இப்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் there are some declarations. நீங்க சில தீர்மானங்களை உங்க மைண்ட், உங்க தாட், உங்க எமோஷன், உங்க ஆக்டிவிட்டியில கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த ரெஸ்டோரேஷன் வருமே தவிர, ஜீசஸ் சொன்னனால சாப்பாடு கிடைக்கலாம், வேணா கடன் பாரங்கள் அடையலாம், உடம்பு சரியாகலாம், பணக்காரனா மாறலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஆனா இந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ள வர முடியாது. 952 வசனங்கள்ல பேசப்பட்ட ஒரு வசனத்துக்குள்ளே நம்மளால வர முடியாது. இது ஜீவன் உள்ளது. ஜீவனுடைய வசனம் உங்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இருந்தா ரெஸ்டோரேஷன் வேலை செய்யும். அவர் போட சொல்றது மாத்திரம் வேற. என்னால எதை செய்ய முடிஞ்சாலும் என்னால் செய்ய முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை நான் வச்சிருக்கிறேன். ஏன் உண்டி குடுக்கலாம், சத்தம் கேட்காத உண்டியில சத்தமும் கேட்கும், உள்ள நோட்டு இருக்குது, சில்லறை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வெறும் சத்தம் தான் கேட்கணும், அது சில்லறை எல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இதுல இருக்கு. நீ சகோதரரை உன்னை பார்த்து பேசுறார். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். நம்மளை யோசனை பண்ணி பார்க்கணும், சாமி, இந்த ஆதாம் கேஸ்ல தான் நான் இருக்கிறேன்னா, இல்லை என்ன பார்த்து நீங்க சகோதரரேன்றீங்களே, எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு உண்டிக்கோடு வச்சு அடிக்க ரெடி ஆயிட்டீங்களே, கோரியாத்த அடிக்கிற மாதிரி. இப்ப என்ன சொல்லுது? யாதொரு குற்றத்தில் ஒருவன் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிய நீங்கள். சாமி இங்கதான் அடி வாங்குது, சாட்டை அடி உழுது,
உங்களை சற்று சிந்தித்து ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு இப்ப கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீ லூசிபருடைய அடையாளமாக மாறிவிட்ட. லூசிபருடைய சாயல் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அதை அவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அதை நீ சாப்பிட்ட. தேவனை தவிர வேற ஒரு ஆள் கிடையாது அங்க ஏதேன்ல. கொஞ்சம் இந்த அம்மா இவன் மாத்திரம் எப்படி வந்தா? நேற்றுக்கு அப்பா தான் எங்களை கை பிடிச்சி கூட்டு போனாரு வாக்கிங். முந்தானாலும் அப்பா தான் வாக்கிங் கூட்டு போனாரு. ஏதேன்ல ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இன்னும் போல, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு ஏதேன்ல அப்பா நம்மளை கூட்டு போய் காண்பிக்க வேண்டியதெல்லாம். ஆனா சற்று நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பாக்குறோம், மகிமையை நாங்க பாக்குறோம். ஆதாம் ஏவாளும் கொஞ்சம் புலாவுறாங்க, அவ்வளவு மகிமை. ஆனா ஒருத்த வந்தா பாருங்க, அவனுக்கு எப்படி நம்ம சத்தத்தை கொடுத்துட்டோம். தேவச்சனமே இங்க சொல்றாரு, அந்த சத்தத்தை விட்டுட்டு, அந்த நெகட்டிவ் சத்தத்தை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட, don't get regretted, don't get dejected, don't get yourself rejected. ஒரு நாள் இங்கதான் கீழே போறேன், ஒரு எலி செத்து இவ்வளவு குழி மொத்தமா. நான் எந்த வேலைக்காரங்க போகல, போன நூற்றுக்கணக்கான குழு எடுத்து கொண்டு போய் வெளியே போட்டு அதை கிளியர் பண்ணி அதை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். யாருக்கா தெரியுமா ரகசியம்? நான் சொன்ன ரகசியம் இதுக்கு முன்னாடி யாருன்னா தெரியுமா? போட்டிருக்குது கோல்டா, உமாவா, கல்யாணியா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரியுது. எவ்வளவு அறிவு கண்கள் நமக்கு திறந்திருக்கு. இப்போ பவுல் சொல்றாரு, குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிற நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடைய அப்படிப்பட்டவர்களை சீர் பண்ணுங்கள். நம்ம என்ன செய்யணுமா? So we have some work. இப்ப அடுத்தது ஒன்று சொல்றாரு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து. இப்போ ஏவாள் நினைச்சிருந்தா, நான் உங்களுக்கு சின்ன ஒரு கொஸ்டின், இது வந்து பைபிள் கிடையாது. ஏவாள் நினைச்சிருந்தா, இப்போ ஆதாம் ஏவாளை யார் உண்டாக்கினாருங்க? கர்த்தர். எங்க இருக்கிறாங்க? அதே உண்டாக்கப்பட்ட தோட்டத்தில் தான் இருக்காங்க. அங்கதான் சகல ஆசீர்வாதம் இருக்கு. இவங்களுக்கு ஒரு டொமினியன் பவரை கொடுத்தார் ஆண்டவர், டொமினியன் பவர். இப்ப அந்த டொமினியன் பவர்ல இருக்கிறவங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற, அது 1:28 இருக்கு ஆதியாகமத்தில். அதை நம்ம வாசிக்கிறதுக்கு வரல. உங்களை ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு கேள்வி. இங்கே ஏவாள் சோதிக்கப்படாதபடிக்கு லூசிபருக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியுமா? முடியுமா? முடிஞ்சிருக்குமா? முடியாதா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். பிகாஸ் எங்க இருக்கிறாங்க அவங்க? தேவன் கொடுத்த அதிகாரத்தின் பிளேஸ்ல தான். சரி, இப்ப கலாத்தியருக்கு சொல்றாரு, நீங்க இருக்கிற இடம் அதிகாரம் உள்ள பிளேஸ். உன் வீடா இருக்கட்டும், நீ நடத்துற வியாபாரமா இருக்கட்டும், உன் ஊழியமா இருக்கட்டும், எங்க இருக்கிற அது எதுவாக இருக்குது? ஏதே. விசுவாசிக்கிறீங்களா? ஃபெயிலியர் நடந்த ஆதாம் இடத்துல இப்ப நம்மளை கொண்டு போய் வைக்க போறாங்க. அதான் குட்டன் நம்முடைய பிரயாணத்தை துவங்கிட்டார். இந்த வேத வசனங்களை நீங்க விசுவாசித்தீங்கன்னா வசனம் வெறுமனே திரும்ப. இப்ப சொல்றாரு, நீங்க இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. லூசிபரை விட்டு வெளியே வர்ற நம்மளை அவன் விடுவானா? விடமாட்டான். இப்ப அததான் சொல்றீங்க, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒரு ரெஸ்டோரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. உனக்குள் ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆதாம குறித்து 3:19 பார்த்தோம். இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும்
தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவரை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். போதுங்கய்யா. இந்த வேத தியானம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், 3வது வசனம் சொல்லுகிறது தெளிவாக, ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாகுவான். தேவஜனமே, we are filled with the power of the anointing Holy Spirit. நமக்குள் ஒருவேளை தாழ்மை நீங்க வெளிப்படுத்துறீங்களா? சந்தோஷம்தான். அந்த தாழ்மை வஞ்சனையின் தாழ்மையா? உங்களை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வஞ்சனையின் தாழ்மையா? இல்ல வெற்றி பெறுகிற ஆவிக்குரிய வல்லமைகள் நீங்கள் பெற்றிருக்கலாம். அந்த அற்புதங்கள், அந்த அடையாளங்கள் ஆவிக்குரியவைகளா? பிசாசு அற்புதம் செய்யும். என்ன செஞ்சிச்சு? பார்வோனுதுல பாம்பு உருவாக்கப்பட்டது அவங்க மந்திரவாதிகளினால. மோசே அவன் போட்ட அந்த கட்டளை ஒரு பாம்பு உருவாகி என்ன செய்தது? அந்த பாம்புகளை கவி முழுகி போட்டது. தேவச்சனமே, அற்புதத்தை காட்டிலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்களா? இல்ல அற்புதத்தை மாத்திரமே எதிர்நோக்கி கொண்டு வருகிறவர்களாய், பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் உங்க வாழ்வில் இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாதிருந்தும் தேவன் சொல்றார், உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எதற்கென்று தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நிச்சயம் பண்ணுங்க. அதனால ஊழியத்திலே ஒரு சிலரை அப்போஸ்தலராக, ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளாக, ஒரு சிலரை எவெஞ்சலிஸ்ட், அதாவது நகரங்கள் தோறும் கடந்து சென்று எல்லா ஊர்களுக்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பரப்புகிறவர்களாக, ஒரு சிலரை போதகராகவும் அவங்க யாராக வச்சிருக்கிறாரு? மேய்ப்பராக வைத்திருக்கிறார். இது ஊழியத்திலே இவ்வளவு இருக்கு. தேவச்சனமே, நீங்க ஒரு சாதாரண சராசரி நபரா இருக்கலாம். ஊழியம் என்பதற்கு நீங்க எதுக்கும் வரல. ஆனா ஊழியத்தை குறித்ததான தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க உள்ளத்துல விரும்புவீர்களானால், you will be powered by the gifts of the Lord. என்னைக்கு நீங்க உள்ள வந்து தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் நீங்க என்னைக்கு நினைச்சிட்டீங்களோ, you will be geared by the engine, the Almighty God. அந்த பல்சக்கரம் நகர வேண்டுமானால் நமக்கு ஒரு இயக்குகிற ஒரு இன்ஜின் தேவை. அல்லேலூயா. அதுவாக தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு. மேலும் 6வது வசனம், திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையினாலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை உங்களோட பகிர்றேன். நம்ம எதையே மறைக்கல. ஏதாவது மறைச்சிருக்கிறோமா? ஏன் மனசாட்சிக்கு நான் மறைக்கல. ஒருவேளை ஒரு சில நினைக்கலாம், ஆமா இதெல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு என்ன தெரியும். நியாயமான கேள்வி. நான் சொல்றது விளங்குதா? நான் எதையும் உங்களுக்கு மறைக்கல. இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கோ, என்ன எழுதணும்னோ தியானிச்சு நல்லா பாருங்க. இந்த புஸ்தகத்துல என்ன தியானிச்சு எழுதியிருக்கணும் இதை நான் விளக்கிட்டு இருக்கிறேன். இதுல நான் மறைக்கல. இப்போ பலர் விசுவாசிக்கிறீங்க, ஆமாயா பாஸ்ட் மறைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுது உள்ள, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், இது மறைச்சா மாதிரி நம்ம தெரியவா போகுது அப்படின்னு ஒரு ஜக்குது ஒரு வண்டி உள்ள டக்கு டக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அவங்கள
ஆண்டவர் தான் அவங்கள என்ன எழுதியது ரிப்பேர். தேவச்சனமே, அதைத்தான் இங்கே வேதம், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்லி காமிச்சேன், அதை தான் இங்க வேதம் சொல்லுது. மேலும் திருவசனத்தில் 6வது வசனம், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொள்ள தேவச்சனமே, ஒரு ஆவிக்குரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறவனாக உன்னை மாத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது, நோ ப்ராப்ளம். இப்ப நீ எப்போ உன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றீங்களோ அதான் அர்த்தம். எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ, ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒன்னு புரிந்து கொள்ளுகிறவனுக்கு உன்னை கொண்டு புரிந்து கொள்ளுகிறவனாக அவர் உங்களை நிரப்பி செய்வார். அடுத்து புரியாமல் இருந்த ஏதோ அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வச்ச உனக்கு புரியாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, உனக்கு அதை புரிய வைக்கிறவனா. அதுதான் மறைமுகமாக என்ன இருக்கிற இந்த டர்ன் பேக்கினுடைய டிராபேக் அண்ட் புட் பேக்ங்கிற ஒரு அனுபவம். நமக்கு தெரியாதானா அந்த திருவசனத்தை கொண்டு நமக்கு இருக்கிற வாஞ்சைகளை சொல்லிட்டோம். நீங்க நினைக்கலாம் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அவன்கிட்ட போய் என்ன பேச. ஆனா நீ பேசுனா பேய்க்கும் புரியும், ஆவிக்குரிய அவருடைய கண்களும் திறக்கப்படும். ஆனா உனக்கு அவனை பத்தி தெரியுமா? கோய் பாத் நஹி, அவனை பத்தி ஒண்ணுமே. But when you reveal the word of the scriptures, அந்த scriptural power நீ சொல்லும்போது Lucifer makes its action. அந்த ஆத்மா சீர்படுத்தப்படுகிறது. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 7வது வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அவன். எந்த நோக்கத்துல நீ செயல்படுகிற, ஆதாவும் ஏவாளும் எந்த நோக்கத்துல செயல்பட்டாங்களோ அதை அழுத்தாங்க. அவங்க ரெஸ்டோரேஷனுக்கு பதிலா அவங்க டீசலரேஷன் பவருக்கு போயிட்டாங்க. அவங்க பின்வாங்கி போனவர்களாய் மாறினார்கள். பின்வாங்கி போயிருக்கிற சந்ததி ஆகிய நம்மள இப்ப ஆண்டவர் இத்தனை இடைவெளிகளுக்கு மத்தியில, ஆதாமுக்கும் இந்த 2024 இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கும் மத்தியில இருக்கிற இந்த இடைவெளி அவர் என்ன பண்ணாரு, அவர் நிரப்பி, அவர் பிரிச்சார்ந்து உங்களை தூக்கி கொண்டு போய் எங்க வச்சிட்டாரு, ஆதாமுடைய ஆதி நிலையில உங்களை கொண்டு போய் வச்சிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ தேவன் உங்களோட பேசுவார். அன்னைக்கு ஆதாம் என்ன சொல்லிட்டாரு, நீ வேர்ல சிந்தி சாப்பிடுவே, நீ மண்ணுக்கு தான். இப்ப நீங்களும் நானும் யார் தெரியுங்களா? இப்ப அந்த பிரச்சனை இல்லாதாங்க நம்ம அதுல இருந்து இப்ப நம்ம தப்பிச்சிட்டோம். திருவசனத்தை கொண்டு இப்ப நமக்கு போதிச்சிட்டாரு. ஆதாமுக்கு சொல்லல, உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டாரு. சொன்னவரு உங்க சாபம் பாவம் பாரம்பரிய கற்றில இருந்து நம்மளை விடுதலையும். தேவச்சனமே, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 10வது வசனம் வரையிலாக. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இப்ப 2 கேட்டகரி நமக்கு. இந்த சாக்கிய ஆதாமுக்கு இல்ல, ஆனா உங்களுக்கு எனக்கும் through the Lord Jesus Christ நமக்கு வந்துருச்சு. இப்போ மாம்சத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, ஆவிக்குரியவைகளையும் நாம் திருவசனத்தை கொண்டு கற்றிருக்கிறோம். விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க வெறும் பைபிளை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மொக்க கிறிஸ்துவனுங்கிற அண்டர்லைன் பேர். அவரா அவர் அருமையான மொக்க கிறிஸ்துவன் இல்ல, அவர் என்ன பிரமாதம், சரியான மொக்க கிறிஸ்தவங்க. புரியுதுங்களா? மற்றவன் பார்வையில, இப்ப ஆவிக்குரிய பார்வையில நம்ம தான் பார்க்கணும். மொக்கைக்கு மொக்க தான் இருக்கு. இனத்தோட தான். மாம்சத்தின்படி விதைக்கிறவன், வாசிப்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அப்போ ரெஸ்டோரேஷன் இருக்குதா? அவர் எங்கனா திரும்பி பார்த்திருக்கிறாரா? இல்ல. தேவனுடைய கரம் அவனுக்கு தெரியுமா? அவன் சொல்வான், எங்க அப்பன் பெரிய முப்பாட்டன். ஆதாமுக்கு தெரியாத ரகசியமா பிரதர் உங்களுக்கு தெரியுது? அருமையான தேவச்சனமே, இந்த ரெஸ்டோரேஷன் சாதாரண விஷயம் அல்ல.
ஆதாமை பத்தி தெரியாண்டவருக்கு அவன் திரும்ப மாட்டான். ஆதாம திரும்ப மாட்டான். ஸ்ட்ராங் ஒரு பிரகடனப்படுத்தினார். என்ன பிரகடனப்படுத்தினார்? உன் வேர்வை நீ திரும்ப மட்டும். அதான் அவனுக்கு வேலை. தேவச்சனமே நாமளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஒருவேளை வேர்வை சித்திரமொழியை கெஞ்சி கூத்தாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமியில. இஸ் இட் தி ப்ரொபோசல் ஆஃப் தி காட்? இதான் தேவனுடைய தீர்மானமா? இப்படிதான் வாழணும் என் பிள்ளைகள்லாம், கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் இப்படிதான் நாடக நடிகர் ஒரு மேடை போல இருந்து அவர்கள்லாம் நான் நடித்து அவர்கள் உண்ணுவார்கள் அப்படின்னா போட்டுக்குது பைபிள்ல. என் ஜனங்கள் எல்லாம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஆகவே அந்த நடிப்பு திறனை நான் கொடுக்க விரும்புகிறேன். என் ஜனங்கள் எல்லாம் நடித்து ஆடி பாடி அவர்கள் புசிப்பார்கள். இனி மரணம் இல்லை. மாய்மாலத்தில் நடந்து சகலத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சொல்லுவாங்களா? இல்ல சொல்லுவாங்களா யாராவது? ஆனா சொல்லாமலே நம்மளால வாழ முடியுதுன்னா யாருமே நம்மள வாழ்த்தல. ஆனா நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாய்மாலத்தில் தான் வாழணும். நீ ஆண்டவர் சொல்கிறார், திருவசனத்தை நீ சொல்லி கொடுக்கிற போது அந்த வசன கிரியை செய்யும்படி செய்வேன். நீயும் அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை அங்க ஆதாம போல இல்ல, இங்க நீ மாற்றிக்கொள்ளுகிற அனுபவத்தை இந்த ரெஸ்டோரேஷன் உன்னை கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்றாரு. தேவஜனமே, we are created from the dust of the soil. இதை என்னைக்கு நீ உணர்றியோ உங்ககிட்ட அல்டா போயிட்டாரு. என்னைக்கு உணர்றியோ உங்ககிட்ட பில்டப் இருக்காரு. என்னைக்கு உணர்ந்து நான் ஆதாமை போல எனக்கு தேவனுடைய பதில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ திருவசனம் உனக்குள்ள கிரியை செய்யாது. அது வரைக்கும் மாம்சம் என்ன செய்யும்? நீ விதைக்கிறது மாம்சம் தான். ஆனா உனக்கு தெரியாத மாய்மாலத்துல விதைச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வேதம் சொல்லுது, அப்படி விதைச்சனா அந்த மாம்சத்தின் அழுவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்கே மாத்திரமில்ல, பரலோகத்திலையும் போய் சேருகிற அனுபவத்தை கொடுப்பாரு. அதான் giving back the presence of the Lord to reach the covenant of the holy heaven. அந்த அரசாங்கத்தை போர் நாம சேருகிற ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றுவார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்ப ஆண்டவர் சொல்றார், two categories, one to the ordinary people and another to the believers of these families. யாரெல்லாம் விசுவாச குடும்பத்தாரா இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலும் சரி, the ordinary person மத்தியிலும் சரி, உனக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்போ ஏவாள் லூசிபருக்கு பதில் சொல்லி அதை செய்ய முடிஞ்சது, ஆக்டிவிட்டியா மாறிச்சு. பேசுனா அது என்னாச்சு? ஆக்டிவிட்டி. தமிழ்ல ஆக்டிவிட்டினா என்ன சொல்லலாம்? செய்கையாக மாறினது. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, செய்கையாய் மாற முடிந்ததா? இல்லை. இப்ப அதுதான் இந்த ரெஸ்டோரேஷன். இப்போ வேற அதான் தெளிவா இங்க சொல்லுது. ஆகையால் 10வது வசனத்துல நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்ப தேவன் எல்லா கேட்டகரிக்கு உங்களையும் என்னையும் உருவாக்குகிற பணிக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த ரெஸ்டோரேஷன் நான் எடுத்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு 3% தான் எடுத்திருக்கேன் இந்த செய்தியில. இன்னும் 97% இதை நீங்க அறிஞ்சாதான். இப்போ இன்ட்ரோடக்ஷனை இன்னும் 2 மாசம் போகும். நான் எடுத்துக்கிறது இன்ட்ரோடக்ஷன் தான். உண்மையான ரெஸ்டோரேஷன் நீங்க எந்த பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கனிகளினாலே மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அறியப்படும். அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். உங்களை ஒரு தூண்டி விடப்பட்டு இதுல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னன்னா, நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆதாம் ஏவாளுடைய நெகட்டிவ் நமக்கு இல்லை. நமக்கு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டும் நாம் நெகட்டிவ்ல தான் வாழ்றோமா? அப்ப மாம்சத்துல விதைத்துக் கொண்டிருக்கிறோமா? இது மாற்றப்பட வேண்டும். இதுதான் இப்ப நம்ம கத்திருக்கிறது. மாற்றப்படுவதற்கு திருவசனத்தை
நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் ரெண்டு கான்செப்ட். ஒன்று, எதிராளி சேஞ்ச் ஆக்கப்படுவான். எனக்கு தெரியாட்ட கூட எனக்கு அதை அறிவித்து என்னையும் அவரு, இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். அல்லேலூயா. சோ ரெஸ்டோரேஷன்ல ஒரு சின்ன ஒரு பங்கை நாம் கற்றிருக்கிறோம்.